அரசியல் ஆதாயத்திற்காக தணிக்கை செய்வதை மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்திருக்கிறது. நடிகர் விஜயை அல்ல, அரசியல்வாதி விஜயை மோடி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. உங்கள் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் பிரதமரை குறிப்பிட்டு காங்கிரஸ் பதிவிட்டிருக்கிறது. அமைச்செய்தியை பார்க்கிறோம். ஜனநாயகன் தணிக்கை சான்று விவகாரத்தில் நடிகர் விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு தெரிவித்து பதிவு ஒன்றை இட்டிருக்கிறது. அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கலைஞரின் படைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் ஆங்காங்கே குரல் பதிவு செய்த நிலையில் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கமிட்டி மொத்தமாக ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்க பதிவுல? கார்த்திகா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாகவும் அதே போன்று தணிக்கை வாரியம் இன்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இருக்கக்கூடிய நடவடிக்கையை விமர்சனம் செய்து அதில் பதிவிட்டிருக்கிறார்கள். நேரடியாகவே பிரதமர் நரேந்திர மோடியை குறிப்பிட்டு அவர்களுக்கு கோட் செய்து இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயினுடைய இந்த திரைப்பட சர்ச்சை சுற்றி அரசியல் அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகம் இருக்கக்கூடிய நடவடிக்கை கவலை அளிப்பதாகவும் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கலைஞனின் படைப்பை இலக்கு வைத்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இந்த சர்ச்சை சூழ்ந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக திரைப்பட தணிக்கை செய்யக்கூடிய இந்த சர்ச்சையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று விஜயினுடைய இந்த திரைப்படம் தாமதம் செய்யக்கூடிய தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய இந்த சிக்கல் காரணமாக தயாரிப்பாளர்கள் ரசிகர்களுக்கு அநீதியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த படைப்பு சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இதில் இந்த சர்ச்சை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இது மிரட்டல் போன்ற ஒரு நோக்கை தமிழ்நாட்டில் பலிக்காது என்ற ஒரு நடவடிக்கையும் இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த பதிவில் செய்திருக்கார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. விஜயின் ஜனநாயகனுக்கு ஆதரவாக தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரவு பதிவு ஒன்றை இட்டிருக்கிறது. அரசியல்வாதி விஜயை மோடி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றியுள்ள சர்ச்சை அரசியல் அதிகாரத்தின் துஷ்பிரயோகம் என்று கவலையை தூண்டியிருக்கிறது என்று பதிவு ஒன்றை இட்டிருக்கிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டி. அரசியல் கருத்து வேறுபாடுகள் புரிந்து கொள்ளக்கூடியவை என்றாலும் ஒரு கலைஞனின் படைப்பை இலக்கு வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தெரிவித்திருக்கிறது. அரசியல் ஆதாயங்களுக்காக திரைப்படங்களுக்கு தணிக்கை செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் கலையும் பொழுதுபோக்கும் அரசியல் போர்களில் காய்களாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடியை குறிப்பிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டி பதிவு ஒன்றை இட்டிருக்கிறது. அதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் அழுத்தம் காரணமாக விஜயின் திரைப்படம் தாமதங்களை எச்சரித்து வருகிறது என்றும் இது தயாரிப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அநீதியானது என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் நடிகர் விஜய் அல்ல, அரசியல்வாதி விஜயை மோடி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
பலரும் விஜய்க்கு ஆதரவாக காலையிலிருந்து கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் பதிவு ஒன்று இடப்பட்டிருக்கிறது. அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கலைஞனின் படைப்பை குறிவைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜனநாயகனுக்கு ஆதரவாக தனது பதிவினை இட்டிருக்கிறது. அரசியல் ஆதாயத்திற்காக தணிக்கை செய்வதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். ஜனநாயகனுக்கு ஆதரவாக தொடர்ந்து காங்கிரசினுடைய தலைவர்கள் காலையிலிருந்து குரல் எழுப்பினதை பார்க்க முடிஞ்சது. தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அதற்கு ஆதரவாக குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடர்ச்சியாக நீங்க கேட்டதை போல ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இன்று காலை முதலே பல்வேறு நிர்வாகிகள் பதிவு செய்திருந்த நிலையில, சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த நிலையில தான் இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலிருந்தும் ஒரு பதிவு வந்திருக்கிறது. உள்ளபடியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இதுல இரண்டு வகையான கோணங்கள் இருக்கு. ஒன்று, பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில் இதை அணுகுகிறார்கள். அந்த வகையில இதுல அந்த கோணத்தில் ஒன்று பார்க்கலாம். அதை விட மிதமிஞ்சின ஒரு கோணம் இருக்கு. அதுதான் அரசியல் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் அணுகக்கூடிய முறை. இன்னைக்கு பாஜகவை அவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல 100 நாள் வேலை திட்டத்துல மகாத்மா காந்தி அவருடைய பெயரை நீக்கிறதுக்கு கூட இவ்வளவு பொங்கல பல பேர் பதிவிடல. காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்திகள்ல வந்த அந்த தகவல்கள் தானே ஒழிய, அதை தொடர்ந்து ஒரு போராட்டம் 1-2 போராட்டங்கள் தானே ஒழிய, இன்னைக்கு ஜனநாயகனை மையப்படுத்தி காங்கிரஸ் தன்னை கூர்மைப்படுத்திக் கொள்கிறது. இது ஒரு வகையில திமுகவுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். இன்னமுமே நாங்க விஜய் என்கிற ஒரு வாசனைகளுக்கு ஓப்பனா தான் இருக்கு, விஜய்க்காக நாங்க இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான். இங்க கரூர் போன்ற ஒரு துன்பியல் சம்பவம் நிகழ்கிற பொழுது ராகுல் காந்தி அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் பேசினாரு, அதே போன்றுதான் விஜய் அவர்கள்ட்டையும் பேசினார். சோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவர்களுக்குள்ள இலைமுறை காயாக இருக்கு. அது இப்ப இந்த ஜனநாயகன் படத்தினுடைய சிக்கல்கள்லையும் ரொம்ப வீரியமா வெளிப்படுது. நீங்க விஜய் இதை இன்னும் வீரியமா பேசல, மத்திய அரசுக்கு எதிராக எதுவுமே பேசல. ஆனா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ரொம்ப வீரியமாக இதை பேசுறாங்க. அதற்கு பின்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய சில அரசியல் காரணங்கள் இருக்கு. ஒரு சின்ன பழைய தரவுகள் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய படம் சர்ச்சையில சிக்கிறது இது முதல் முறை இல்ல. ரொம்ப குறிப்பா அவங்க பிஜேபிக்கு எதிராக இன்னைக்கு காங்கிரஸ் களமாடுறதுனால மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு, நினைவுல இருக்கலாம். விஜய் நடித்த அந்த திரைப்படத்துல ஜிஎஸ்டி தொடர்பாக அவர் பேசிய பொழுது பாஜக தரப்புல இருந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். அந்த படம் ரிலீஸ் ஆயிருச்ச ஒழிய கடுமையான விமர்சனங்கள் எதிர்கொண்டார். ஜோசப் விஜய் போன்ற பெயர்லாம் அந்த நேரத்துல அவருக்கு கடுமையான விஷயங்களாக முன்னெடுக்கப்பட்டது. அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலையே. இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு ரியாக்ட் பண்றவங்க மெர்சல் படத்துக்கு ரியாக்ட் பண்ணல. சர்க்கார் படத்துல அவர் இலவச திட்டங்களுக்கு எதிராக வசனம் வைத்த போது கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டார். அப்ப காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவாக இல்ல. இதை விட மிக மிக முக்கியமா தலைவான்னு ஒரு படம் வந்தது, விஜயனுடைய படம். அதுல தலைவா கட்சினா டைம் டு லீட் என்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தையினால் கடுமையான அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாகி படத்துக்கு பல நெருக்கடிகள் வந்தது. அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு வீரியமா குரல் கொடுக்கல. இப்ப அரசியல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கு. விஜய்க்கு உள்ளபடியே மத்திய அரசால் ஒரு சில அழுத்தங்கள் அந்த தணிக்கை குழுவால் இருக்கு. தணிக்கை குழு என்பதே நமக்கு தெரியும், அது மத்திய அரசினுடைய நியமன பதவி தான். தணிக்கை குழு உறுப்பினர்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் மத்திய அரசால் நியமிக்கப்படுபவர்கள் தான். அந்த தணிக்கை குழுல ஒரு படத்தை 5 பேர் பார்ப்பார்கள். பார்ப்பவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அது. அந்த இடத்துல காங்கிரஸ் இவ்வளவு குரல் கொடுப்பதன் பின்னால் அவர்களுக்கு தேர்தல் இருக்கிறது. அவர்களிடம் ஒரு சீட் பேரத்திற்கான தொடர்ச்சியான சில முன்னெடுப்புகளை காங்கிரஸ் கட்சி செய்யறாங்க. அதற்கான வாய்ப்புகளில் ஒன்றாகவும் இதை பாக்குறாங்க. பிஜேபி எதிர்ப்பு என்கிற புள்ளியிலும் இதை நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு எதுவாக இருந்தாலும் இந்த குரல் கொடுக்கறதுல ஒரு லாப கணக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிச்சயமாக இதற்கு முன்பு சர்ச்சையில் சிக்கி விஜய் படங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்காத காங்கிரஸ் தற்பொழுது ஜனநாயகனுக்கு குரல் கொடுப்பதற்கு பின்னால் திமுகவிற்கு சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது, அரசியல் காய் நகர்த்தல்கள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பில் இருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.